என் உயிரே, என் ஆருயிர் சொந்தமே, சற்று நில், அவசரப்பட்டு ஓடாதே. இன்று இந்த தருணம் நீ மிகவும் களைத்து போய் அமர்ந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன் கண்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அது என்னவென்று உனக்கே தெளிவாக தெரியவில்லை. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் விரக்தி. இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனதை ஒரு போர்க்களமாக மாற்றி இருக்கின்றன. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் செய்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். சிவபெருமானே, எனக்கு ஒரு வழிகாட்டு. நான் எங்கே போவது? யாரை நம்புவது? என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா என்று நீ உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பது என் காதில் விழுகிறது. அவசரப்படாதே, சற்று இளைப்பாறு. உன் தகப்பனாகிய நான் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாளாக தேடிய அந்த அமைதி இதோ என் வார்த்தைகளில் இருக்கிறது. இன்று நாம் அவசரப்பட போவதில்லை. இந்த சில நிமிடங்கள் இந்த உலகத்தை மறந்துவிடு. உன் கவலைகளை மறந்துவிடு. நீயும் நானும் மட்டும் பேசிக்கொள்ள உன் மனதிற்குள் இப்போது 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நான் செய்த தப்பு என்ன? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இருட்டில் கிடைக்கிறேன்? இந்த கேள்விகள் உன்னை தூங்க விடுவதில்லை. இரவெல்லாம் புரண்டு புரண்டு படுக்கிறாய். விடிந்தால் பயம், இருட்டினால் கவலை. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதை சரி செய்வது எப்படி என்று தெரியுமா? அதற்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். என் அன்பு குழந்தையே, இது கதையல்ல, உன் வாழ்க்கையின் நிஜம். உன் மனதின் நிலைமை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு நீர் பளிங்கு போல தெளிவாக இருந்தது. எவ்வளவு தெளிவாக என்றால் உள்ளே இருக்கும் சிறிய கூழாங்கற்கள் கூட தெளிவாக தெரியும். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் அந்த குளக்கரையில் அமர்ந்தான். அவன் கையில் விலை மதிப்பெற்ற மோதிரம் ஒன்று இருந்தது. அது அவனுடைய அதிர்ஷ்ட மோதிரம். திடீரென்று கை தவறி அந்த மோதிரம் அந்த குளத்திற்குள் பொத்தென்று விழுந்து விட்டது. அவன் பதறி போனான். ஐயோ, என் மோதிரம் போச்சே, என் வாழ்க்கை போச்சே என்று கத்தினான். யோசிக்காமல் உடனே குளத்திற்குள் இறங்கினான். தண்ணீரை துளாவினான். கை கால்களை கலக்கினான். கால்களால் சேற்றை மிதித்தான். எங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருந்தான். அவன் தேட தேட என்ன நடந்தது தெரியுமா? அந்த குளத்தின் அடியில் அமைதியாக இருந்த சேறு, சகதி, பாசி எல்லாம் மேலே வந்து விட்டது. பளிங்கு போல இருந்த தண்ணீர் இப்போது கலங்கி போய் அழுக்காக மாறிவிட்டது. இப்போது அவனால் எதையுமே பார்க்க முடியவில்லை. மோதிரம் கையில் சிக்கவில்லை. ஆனால் சேறு மட்டும் அவன் உடல் முழுக்க ஒட்டி கொண்டது. களைத்து போய் மூச்சு வாங்க ஏமாற்றத்தோடு கரையில் வந்து உட்கார்ந்தான். இனி என் மோதிரம் கிடைக்காது, எல்லாம் முடிந்து விட்டது என்று தலையில் கை வைத்து அழுதான். அப்போது அங்கே ஒரு முனிவர் வந்தார். அவர் அவனை பார்த்து சிரித்தார். மகனே, நீ செய்த தவறு என்ன தெரியுமா? நீ மோதிரத்தை தேடவில்லை, நீ குளத்தை கலக்கிவிட்டாய். இப்போது நீ அமைதியாக உட்கார். நான் சொல்வது வரை நகரவே கூடாது என்றார். அவன் வேறு வழி இல்லாமல் அப்படியே அமர்ந்தான். நேரம் ஆக ஆக அந்த குளத்தில் இருந்த சேறு மெல்ல மெல்ல அடியில் சென்று தங்கியது. கலங்கிய நீர் தானாக தெளிவானது. சிறிது நேரத்தில் தண்ணீர் மீண்டும் கண்ணாடி போல மாறியது. இப்போது முனிவர் சொன்னார், இப்போது பார். அவன் எட்டி பார்த்தான். அவன் தேடிய மோதிரம் சூரிய வெளிச்சத்தில் ஜொலித்தது. மிக தெளிவாக தெரிந்தது. அவன் குளத்திற்குள் இறங்காமலேயே மிக லாபகமாக அதை எடுத்து விட்டான். என் அன்பு குழந்தையே, அந்த வழிப்போக்கன் வேறு யாரும் அல்ல, நீதான். அந்த குளம்தான் உன் மனம். அந்த தொலைந்து போன மோதிரம்தான் உன் வாழ்க்கையின் தீர்வு. நீ இப்போது என்ன செய்வது? எனக்கு கடன் இருக்கிறதே, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு வேலை இல்லையே என்று பதறி போய் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய். நீ அங்குமிங்கும் ஓடுகிறாய். இவரிடம் கெஞ்சுகிறாய், அவரிடம் கோபப்படுகிறாய், ஜோசியரிடம் ஓடுகிறாய். நீ எந்த அளவுக்கு பதற்றப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் மனம் என்னும் குளத்தின் பயம் என்ற சேறு கலங்குகிறது. மனதின் வழி தெரியாது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் தவறாக போவதற்கு காரணம் இதுதான். நீ அவசரத்தில் முடிவெடுக்கிறாய். உன் கண்கள் முன்னாலேயே தான் தீர்வு இருக்கிறது. ஆனால் உன் பதற்றம் அதை மறைக்கிறது. இன்று சிவன் உனக்கு சொல்லும் முதல் பாடம், சும்மா இரு. இன்னும் சில நாட்களுக்கு எந்த பெரிய முடிவும் எடுக்காதே. அந்த குளத்து சேறு எப்படி தானாக கீழே இறங்கியதோ அதேபோல் உன் பிரச்சனைகள் தானாக அடங்கும். ஒரு நேரம் வரும். அதுவரை நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போது அமைதியாகிறாயோ அப்போது உன் புத்தி வேலை செய்யும். ஆஹா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போய்விட்டதே என்று உனக்கே ஒரு வழி புறப்படும். அந்த தெளிவு பிறக்கும் வரை காத்திரு. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் மனதை பார். இந்த கதையை கேட்ட இந்த சில நிமிடங்களில் உன் இதய துடிப்பு சீராக இருப்பதை உணர்வாய்.
உன் பாரம் கொஞ்சம் குறைந்தது போல இருக்கிறதா? உன் மனம் என்னும் குளம் இப்போது தெளிவாகிவிட்டது. ஆனால் மனம் தெளிவானதும் உன் மனதில் இன்னொரு கேள்வி எழுகிறதல்லவா? சிவபெருமானே, நான் அமைதியாக இருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் எனக்கு முன்னேற்றமே இல்லை? நான் விதைத்த விதை எதுவும் முளைக்கவில்லையே, என் உழைப்பெல்லாம் வீண்தானா என்று நீ கலங்குகிறாய். உன் மனம் தெளிவாகிவிட்டது. இப்போது உன் வளர்ச்சியை பற்றி பேசலாம். என் அன்பு குழந்தையே, நீ ஏன் இன்னும் ஜெயிக்கவில்லை என்று நினைக்கிறாய்? உனக்கான பதில் ஒரு மூங்கில் மரத்திடம் இருக்கிறது. நீ ஒரு செடி நடுகிறாய், தண்ணீர் ஊற்றுகிறாய், உரம் போடுகிறாய். மறுநாள் காலையில் ஆவலோடு போய் பார்க்கிறாய், ஒரு இலை கூட துளிர்க்கவில்லை என்றால் உனக்கு ஏமாற்றமாகத்தானே இருக்கும். என் அன்பு குழந்தையே, நான் செய்ததெல்லாம் வீணாகிவிட்டதே என்று பயம் வரும். இன்று உனக்கு அந்த பயத்தை போக்க நான் ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் 2 வகையான வளர்ச்சி இருக்கிறது. ஒன்று கண்ணுக்கு தெரியும் வளர்ச்சி, மற்றொன்று வேறெங்கும் வளர்ச்சி. நீ இப்போது 2வது வகையை சேர்ந்தவன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் மிகவும் பொறுமையானவன். அவன் ஒரு நாள் தன் நிலத்தின் மூங்கில் பாம்பு விதையை நட்டான். அது சாதாரணமான விதை இல்லை. அவன் அதை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினான். முதல் வருடம் முடிந்தது. அவன் நிலத்தின் பயிர்கள் எல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டன. அவன் நட்ட அந்த மூங்கில் விதை இருந்த இடத்தில் ஒரு சின்ன துளிர் கூட வரவில்லை. வெறும் மண் மட்டும்தான் இருந்தது. 2வது வருடம் முடிந்தது. இப்போதும் அந்த இடத்தில் ஒரு பச்சை புல் கூட முளைக்கவில்லை. ஊர் மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரன், ஏதோ ஒரு கல்லை நட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறான், இவன் நேரத்தை வீணடிக்கிறான் என்று கேலி பேசினார்கள். 3வது வருடம், 4வது வருடம், இப்படியே 4 வருடங்கள் ஓடிவிட்டன. அந்த விவசாயி சோர்ந்து போகவில்லை. அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. தினமும் காலையில் எழுவான். அந்த வெற்று மண்ணிற்கு தண்ணீர் ஊற்றுவான். என் விதை தூங்கவில்லை, அது தயாராகிறது என்று அவனே சொல்லிக் கொள்வான். ஆனால் 5வது வருடம் பிறந்தது. ஒரு நாள் காலை அவன் நிலத்திற்கு போன போது அந்த மண்ணை பிளந்து கொண்டு ஒரு சின்னஞ்சிறிய துளிர் வெளியே எட்டி பார்த்தது. அவன் கண்கள் விரிந்தன. 6 வருடங்கள், அதாவது வெறும் 1½ மாதத்தில் அந்த சின்ன துளிர் 90 அடி உயரத்திற்கு அசுர வளர்ச்சி அடைந்தது. 4 வருடம் எதுவுமே இல்லாத இடத்தில் திடீரென ஒரு காடே உருவானது போல அது வளர்ந்து நின்றது. ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள். இது எப்படி சாத்தியம்? 4 வருடம் வளராத மரம் 6 வாரத்தில் எப்படி இவ்வளவு உயரம் வளர்ந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். உண்மை என்ன தெரியுமா? அந்த மரம் 6 வாரத்தில் வளரவில்லை. அது 5 வருடங்களாக வளர்ந்து கொண்டிருந்தது. முதல் 4 வருடங்கள் அது வெளியே வளரவில்லை. பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் தான் தன் வேர்களை பரப்பி கொண்டிருந்தது. 90 அடி உயரத்தை தாங்கி பிடிக்க வேண்டுமென்றால் அதன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும்? அந்த வேர்களை உருவாக்கவே அது 4 வருடங்களை எடுத்துக்கொண்டது. என் தங்கமே, இப்போது புரிகிறதா? நீ அந்த மூங்கில் மரம். நீ தோல்வி அடையவில்லை, நீ வளரவில்லை என்று நினைக்காதே. கடந்த சில வருடங்களாக நீ பட்ட கஷ்டம், அவமானம், வலி, தோல்வி இவை அனைத்தும் உன்னை வேறொன்று செய்து கொண்டிருக்கின்றன. வெளியே இருப்பவர்களை பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, இவன் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்றுதான் நினைப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, அவர்கள் சிரிக்கட்டும், கேலி பேசட்டும். அவர்களுக்கு தெரியாது நீ பூமிக்கடியில் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று. உனக்கு நான் கொடுக்க போகும் வெற்றி சாதாரணமானது அல்ல. அது 90 அடி உயர வெற்றி. அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வேண்டுமல்லவா? அதனால்தான் உன்னை இவ்வளவு காலம் காத்திருக்க வைத்தேன். சின்னஞ்சிறிய செடிகள் சீக்கிரம் வளரும், ஆனால் ஒரு காற்றடித்தால் சாய்ந்துவிடும். நீ மூங்கில் மரம், எந்த புயலடித்தாலும் சாய்ந்த மாட்டாய். இத்தனை நாள் நீ அழுத அழுகை உன் வேர்களுக்கு நீர் ஊற்றியது போல, இத்தனை நாள் நீ பட்ட அவமானம் உன் வேர்களுக்கு உரம் போட்டது போல, இப்போது உன் வேர்கள் பலமாகிவிட்டன. பூமிக்கடியில் உன் வேலை முடிந்து விட்டது. இனி நீ மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரப்போகிறாய். உன் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் இருக்க போகிறது. நேற்று வரை உன்னை பார்த்து இவன் உருப்பட மாட்டான் என்று சொன்ன அதே வாய் நாளை அண்ணாந்து பார்த்து இவன் எப்படி வளர்ந்தான் என்று வியக்கப் போகிறது. விவசாயி எப்படி நம்பிக்கையோடு தண்ணீர் ஊற்றினானோ அதேபோல் நீயும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. சிவன் என் வேர்களை பலப்படுத்துகிறார் என்று நினைத்துக்கொள். இன்று நான் உனக்கு செய்யும் சத்தியம் இது. உன் காத்திருப்பு காலம் முடிந்துவிட்டது. இனி வரும் வாரங்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலம். நீ எதிர்பாராத வேகத்தில் உன் கடன் தீரும். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பாராத வேகத்தில் உன் தொழில் வளரும். அந்த மூங்கில் மரம் எப்படி விண்ணை முட்டியதோ அப்படி உன் புகழ் இந்த ஊர் முழுக்க பரவும். இதை நம்பு. உன் வேர்கள் பலமாகிவிட்டன. இனி வானமே எல்லை.
உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, நீ தயாராகிவிட்டாய். ஆனால் நீ வளரத் தொடங்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள், உன் மதிலை குறைக்க பார்ப்பார்கள். அப்போது நீ என்ன செய்ய வேண்டும்? யார் என்ன சொன்னாலும் உன் மதிப்பு குறையுமா? அதற்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும். ஒரு பழைய 100 ரூபாய் நோட்டு உனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கு புரிகிறதல்லவா? நீ மூங்கில் மரத்தை போல வேர்விட்டு கொண்டிருக்கிறாய். உன் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அது பூமிக்கு அடியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீ இப்படி அமைதியாக வளர தொடங்கும் போது உலகம் சும்மா இருக்குமா? இருக்காது. உன்னை பார்த்து சிரிப்பார்கள். இவன் தேரமாட்டான், இவன் வேஸ்ட் என்று முகத்திற்கு நேராக சொல்வார்கள். உன் உறவினர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். எந்த விசேஷத்திற்கு கூப்பிட மாட்டார்கள். அவர்கள் அப்படி செல்லும் போது உன் மனம் சுக்குநூறாக உடைகிறது. எனக்கு யாருமே மரியாதை தரவில்லையே, நான் அவ்வளவு மட்டமானவனா, என் மதிப்பு அவ்வளவுதானா என்று நீ உன்னையே வெறுக்கிறாய். என் அன்பு தங்கமே, கண்ணாடி முன்னால் நின்று நான் எதற்கும் லாய்க்கில்லையோ என்று அழுகிறாய். நில். உன் மதிப்பை நீ அடுத்தவன் தீர்மானிக்கலாமா? உன் மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியுமா? அதை உனக்கு உணர்த்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இதை உன் வாழ்நாள் முழுவதும் மறக்காதே. ஒரு பெரிய சபை. அங்கே ஒரு பேச்சாளர் மேடையில் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு புத்தம் புதிய 2000 ரூபாய் நோட்டை எடுத்து காட்டினார். எல்லோரும் அதை பார்த்தார்கள். அவர் கேட்டார், இந்த நோட்டு யாருக்கெல்லாம் வேண்டும்? சபையில் இருந்த அத்தனை பேரும் கை தூக்கினார்கள். எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று. உடனே அவர் அந்த நோட்டை தன் கையில் வைத்து கசக்கி மடக்கி சுருட்டி ஒரு பந்து போல் ஆக்கினார். இப்போது அந்த நோக்கு பழையதாக கசங்கி போயிருந்தது. மீண்டும் கேட்டார், இப்போது இது யாருக்கு வேண்டும்? இப்போதும் எல்லோரும் கையை தூக்கினார்கள். அவர் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த கசங்கிய நோட்டை தரையில் போட்டார். தன் காலால் மிதித்தார். புழுதியில் புரட்டினார். இப்போது அந்த நோட்டு அழுக்காக கசங்கி பார்க்கவே மோசமாக இருந்தது. அதை மேலே தூக்கி காட்டினார். இப்போது சொல்லுங்கள், இந்த அழுக்கான மிதிக்கப்பட்ட நோட்டு யாருக்கு வேண்டும்? இப்போதும் அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் கை தூக்கினார்கள். அப்போது அவர் சிரித்து கொண்டே ஒரு உண்மையை சொன்னார். நான் இதை என்ன செய்தாலும் நீங்கள் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? நான் இதை கசக்கினாலும் மிதித்தாலும் அழுக்காக்கும்படி செய்தாலும் இதன் மதிப்பு 1 ரூபாய் கூட குறையவில்லை. இது இப்போதும் 2000 ரூபாய் நோட்டு தான். என் தங்கமே, நீதான் அந்த ரூபாய் நோட்டு. உன் வாழ்க்கை என்னும் சூழ்நிலை உன்னை கசக்கி இருக்கலாம். கடன் கொடுத்தவர்கள் உன்னை தரையில் போட்டு மிதித்திருக்கலாம். உறவினர்கள் உங்களை அழுக்கு என்று ஓரம் கட்டி இருக்கலாம். அவமானம் என்ற புழுதி உன்மேல் படிந்திருக்கலாம். ஆனால் சிவபெருமானாகிய நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு மிதிப்பட்டாலும் உன் மதிப்பு ஒரு துளி கூட குறையவில்லை. நீ இப்போதும் விலை மதிப்பற்றவன்தான். நீ பிறந்ததே சாதிப்பதற்காகத்தான். உன்மேல் படிந்திருக்கும் அந்த அழுக்கு, வறுமை, கடன் தற்காலிகமானது. அதை தட்டிவிட்டால் போய்விடும் என் அன்பு பிள்ளையே. ஆனால் உள்ளே இருக்கும் நீ ஒரு வைரம். அடுத்தவன் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது அவன் கண் குறைபாடு, குறையில்லை. ஒரு வைரத்தை கூழாங்கல் என்று நினைத்தால் அது வைரத்தின் தப்பு இல்லை, பார்ப்பவன் தற்பு. இனிமேல் யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் இந்த ரூபாய் நோட்டை நினைத்துக்கொள். என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் மிதித்துக்கொள். என் மதிப்பு எனக்கு தெரியும். நான் சிவனின் பிள்ளை என்று கெத்தாக எழுந்து நட. இப்போது உன் தோள்கள் நிமிர்ந்து விட்டன. உனது மதிப்பு உனக்கு புரிந்து விட்டது என் அன்பு குழந்தையே. ஆனால் அடுத்து உனக்குள் இருக்கும் இன்னொரு கேள்வி எழுகிறது. சிவபெருமானே, என் மதிப்பு எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இந்த வலி தாங்க முடியவில்லையே. ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? நீதான் என் தந்தையாயிற்றே. நீ நினைத்தால் ஒரே நொடியில் என் கஷ்டத்தை போக்க முடியாதா? ஏன் என்னை போராட விடுகிறாய்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? உன் வலி உனக்கு புரிகிறது. நான் ஏன் உனக்கு இவ்வளவு போராட்டத்தை கொடுத்தேன் தெரியுமா? நான் இரக்கம் இல்லாதவன் அல்ல. உன் எதிர்காலத்திற்காகத்தான் இந்த ஏற்பாடு. அது ஏன் என்று புரிய வைக்க இதோ ஒரு வண்ணத்து பூச்சியின் கதை. என் அன்பு குழந்தையே, ஒரு நாள் ஒரு மனிதன் தன் தோட்டத்து செடியில் ஒரு கூடு கொக்குவின் இருப்பதை பார்த்தான். அது ஒரு வண்ணத்து பூச்சி உருவாகும் கூடு. அவன் அதை ஆவலோடு கவனித்தான். ஒரு சிறிய துளை தெரிந்தது. உள்ளே இருந்த அந்த பிஞ்சு வண்ணத்து பூச்சி அந்த துளை வழியாக வெளியே வர துடித்து கொண்டிருந்தது. அது எவ்வளவோ முயற்சி செய்து உடம்பை நெளித்து முட்டி மோதி போராடியது. ஆனால் அந்த துளை மிகவும் சிறியதாக இருந்தது. மணிக்கணக்காக அது போராடுவதை பார்த்த அந்த மனிதனுக்கு மனம் கஷ்டமாகிவிட்டது. பாவம் இந்த பட்டாம்பூச்சி இவ்வளவு கஷ்டப்படுகிறதே, நான் இதற்கு உதவி செய்கிறேன் என்று நினைத்தான்.
உடனே வீட்டுக்கு சென்று ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்தான். அந்த கூட்டின் ஒரு பகுதியை மெதுவாக வெட்டி துளையை பெரிதாக்கினான். இப்போது எந்த போராட்டமும் இல்லாமல் அந்த வண்ணத்து பூச்சி மிக சுலபமாக வெளியே வந்து விட்டது. அந்த மனிதன் சந்தோஷப்பட்டான். அப்பாடா, காப்பாற்றி விட்டோம், இனி இது அழகாக பறக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பூச்சியால் பறக்கவே முடியவில்லை. அதன் உடல் வீங்கி போயிருந்தது. அதன் இறக்கைகள் சுருங்கி வறண்டு போயிருந்தன. அது தரையிலேயே ஊர்ந்து கொண்டிருந்ததே தவிர கடைசி வரை அதனால் வானத்தில் பறக்கவே முடியவில்லை. ஏன் தெரியுமா? இயற்கையின் விதிப்படி அந்த சிறிய துளை வழியாக அந்த பூச்சி முட்டி மோதி கஷ்டப்பட்டு வெளியே வரும்போதுதான் அதன் உடலில் இருக்கும் ஒரு விதமான திரவம் அதன் இறக்கைகளுக்கு சென்று சேரும். அந்த போராட்டம்தான் அதன் இறக்கைகளை பலப்படுத்தும். அந்த வழிதான் அதை பறக்க வைக்கும். அந்த சக்தி, அந்த மனிதன் அதன் மீது கொண்ட தவறான இரக்கத்தால் தான் அதன் போராட்டத்தை தடுத்தான். போராட்டம் குறைந்ததால் அதன் பலம் குறைந்தது. அதன் வாழ்க்கையே நாசமானது. என் கண்ணே, இப்போது புரிந்து கொள். நீதான் அந்த வண்ணத்து பூச்சி. இப்போது நீ படும் கஷ்டம், அவமானம், போராட்டம் எல்லாமே அந்த சிறிய துளை வழியாக நீ வெளியே வர எடுக்கும் முயற்சிதான். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்கிறாய், சிவபெருமானே, என் கஷ்டத்தை உடனே போக்கு என்று. நான் அந்த மனிதனைப் போல கத்திரிக்கோலை எடுத்து உன் கஷ்டத்தை உடனே வெட்டி எறிந்துவிட்டால் உனக்கு சுலபமாக விடிவு கிடைத்துவிடும். உண்மைதான். ஆனால் உன்னால் வாழ்க்கையில் உயர பறக்க முடியாது. நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நீ சுருண்டு விழுந்து விடுவாய். இந்த உலகம் உன்னை மிதித்து விடும். உன் இறக்கைகளை பலப்படுத்தவே நான் இந்த போராட்டத்தை அனுமதிக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு வலிப்பது உண்மைதான். ஆனால் இந்த வலிதான் நாளை உன்னை ஒரு ராஜாவாக மாற்றப் போகிறது. இந்த வழியில்தான் உன் திறமை வளர்கிறது. உன் புத்திசாலித்தனம் தீட்டப்படுகிறது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்ற பாடம் உனக்கு கிடைக்கிறது. நீ இப்பொழுது அழுது கொண்டே போராடுகிறாய். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீ இந்த துளையை விட்டு வெளியே வருவாய். என் அன்பு தங்கமே, அப்போது உன் இறக்கைகள் எவ்வளவு பலமாக இருக்கும் தெரியுமா? வானத்தை தொடும் அளவிற்கு நீ உயர்வாக பறப்பாய். அப்போது கீழே இருப்பவர்கள் உன்னை பார்த்து எப்படி இவனால் மட்டும் முடிகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த பலத்தை கொடுக்கவே நான் வேடிக்கை பார்க்கிறேன். அதனால் வழியை பார்த்து பயப்படாதே. என் அன்பு தங்கமே, இது என் வளர்ச்சிக்கான வழி. என் இறக்கைகள் விரிவடைகின்றன என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வரும்போது சோர்வடையாதே. சிவன் என்னை பலசாலியாக மாற்றுகிறார் என்று நம்பு. உன் மதிப்பு கசங்கிய நோட்டு போல குறையாது. உன் வழி வண்ணத்து பூச்சி போல வீண் போகாது. ஆனால் வளர்ச்சி, மதிப்பு, வழி எல்லாம் சரி. சில சமயங்களில் நான் நம்பியவர்களே என்னை கைவிடுகிறார்களே, எனக்கு உதவ யாருமே இல்லையே என்ற பயம் உனக்கு வருகிறதல்லவா? ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நீ தனியாக மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? அதற்கு நான் ஒரு கயிறு வைத்திருக்கிறேன். அது என்ன கயிறு? என் அன்பு குழந்தையே, வண்ணத்து பூச்சியின் வழியை பற்றி சொன்னேன். அது உனக்கு புரிந்தது. வழி எனக்கு பலம் தரும் என்று நீ ஒப்புக்கொண்டாய். ஆனால் உன் மனதில் இன்னும் ஒரு தயக்கம் இருக்கிறது. சிவபெருமானே, எனக்கு பலம் இருக்கிறது என்று நீ சொல்கிறாய். ஆனால் என்னால் நகரக்கூட முடியவில்லையே. ஏதோ ஒன்று என்னை கட்டி போட்டது போல இருக்கிறது. அது என்ன என்று நீ கேட்கிறாய். உண்மைதான் என் அன்பு தங்கமே. உன்னை யாரோ கட்டி போட்டிருக்கிறார்கள். ஆனால் அது இரும்பு சங்கிலி அல்ல. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு. நீயே உனக்கு கட்டி கொண்ட கயிறு. என்னால் முடியாது, நான் ஏற்கனவே தோற்றுவிட்டேன், இனி முயற்சி செய்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது என்ற தவறான நம்பிக்கை. என் அன்பு குழந்தையே, இதை உடைக்க ஒரு யானையின் கதையை சொல்கிறேன் கேள். ஒரு முறை ஒருவன் யானைகள் வளர்க்கப்படும் இடத்திற்கு சென்றான். அங்கே பிரம்மாண்டமான யானைகள் நின்று கொண்டிருந்தன. அவன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். அந்த பெரிய யானைகள் ஒரு மெல்லிய கயிற்றால் ஒரு சிறிய மரக்கட்டையில் கட்டப்பட்டிருந்தன. சங்கிலியோ இரும்பு கூண்டோ எதுவுமே இல்லை. அந்த யானை நினைத்தால் ஒரே ஒரு முறை தலையை ஆட்டினால் போதும், அந்த கயிறு அறுந்துவிடும். அது சுதந்திரமாக ஓடிவிடலாம். ஆனால் இந்த யானையும் அப்படி செய்யவில்லை. எல்லாம் அமைதியாக நின்று கொண்டிருந்தன. அவனுக்கு ஒரே குழப்பம். ஏன் இந்த யானைகள் தப்பிக்க முயற்சி செய்யவில்லை என்று பாகனிடம் கேட்டான். அதற்கு அந்த பாகன் சிரித்து கொண்டே சொன்னான், ஐயா, இந்த யானைகள் குட்டியாக இருக்கும்போது இதே கயிற்றால் தான் கட்டினோம். அப்போது அவை குட்டியாக இருந்தால் அந்த கயிற்றை அறுக்க முடியவில்லை. எவ்வளவோ இழுத்து பார்த்தன, முட்டி பார்த்தன, ஆனால் கயிறு அறுபடவில்லை. அந்த குட்டி யானைகள் மனதில் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்து விட்டது. நம்மால் இந்த கயிற்றை அறுக்க முடியாது, நாம் பலவீனமானவர்கள் என்று நம்பின. இப்போது அவை வளர்ந்து பெரியதாகிவிட்டன. எவ்வளவோ பலம் வந்துவிட்டது, மரத்தையே பிடுங்கும் சக்தி வந்துவிட்டது. ஆனால் இப்போதும் அவை நம்மால் இந்த கயிற்றை
அறுக்க முடியாது என்று பழைய நினைப்பிலேயே இருக்கின்றன. இதனால்தான் அவை முயற்சி கூட செய்வதில்லை. என் தங்கமே, நீதான் அந்த யானை. உன் பாலிய வயதில் அல்லது நீ சில வருடங்களுக்கு முன்பு நீ எதையாவது செய்ய முயற்சி செய்திருப்பாய். ஒரு தொழில் தொடங்கி இருப்பாய், அல்லது ஒரு பரீட்சை எழுதி நீ தோற்றிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். அப்போது உன் மனதில் ஒரு முடிச்சு விழுந்து விட்டது. எனக்கு இது வராது, எனக்கு ராசி இல்லை, என்னால் ஜெயிக்க முடியாது. அந்த தோல்வி நீ குட்டியாக இருக்கும்போது நடந்த விஷயம். என் அன்பு தங்கமே, இப்போது வளர்ந்து விட்டாய். நீ அனுபவத்தில் தேறிவிட்டாய், வழிகளை தாங்கி பழகிவிட்டாய். இப்போது உன்னால் அந்த பழைய கயிற்றை அறுக்க முடியும். ஆனால் நீ இன்னும் பழைய நினைப்பிலேயே நான் தோற்று போனவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். சிவபெருமானாகிய நான் சொல்கிறேன், உன் காலில் கட்டப்பட்டிருப்பது இரும்பு சங்கிலி இல்லை, அது வெறும் நூல் கயிறு. உன் மனதை மாற்று. பழைய கதை. இப்போது நான் புது மனிதன் என்று கர்ஜித்து எழு. ஒரே ஒரு முறை உதறிப்பார். உன் தடைகள் எல்லாம் தூள் தூளாக போய்விடும். நீ நினைப்பதை விட பல மடங்கு சக்தி உனக்கு இருக்கிறது. அந்த பாகன் சொன்னது போல உன் நம்பிக்கைதான் உன் எதிரி. இன்று உன் முதல் என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியில் இருந்து கிழித்து எறிந்துவிடு. என்னால் முடியும், சிவன் இருக்கிறார் என்று சொல். இப்போது உன் காலில் இருந்த கயிறு அறுந்துவிட்டது. நீ சுதந்திரமாகிவிட்டாய். அப்பாடா, இனி நான் ஓடலாம் என்று நீ நினைக்கிறாய். என் அன்பு தங்கமே, ஆனால் உலகம் சும்மா இருக்குமா? நீ ஓட ஆரம்பிக்கும் போது உன் மேல் சேற்றை வாரி இறைப்பார்கள், பள்ளத்தில் தள்ளிவிடுவார்கள். இவன் எப்படி மேலே வருகிறான் என்று பார்க்கிறேன் என்று உன் தலையில் மண்ணை போடுவார்கள். அப்போது நீ என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் சோர்ந்து போய் உட்கார வேண்டுமா? இல்லை, உன் மீது விழும் மண்ணையே நீ ஏணிப்படியாக மாற்ற வேண்டும். அது எப்படி? இதோ இந்த கழுதையின் கதையை கேள். ஒரு விவசாயியிடம் ஒரு வயதான கழுதை இருந்தது. ஒரு நாள் அது தவறுதலாக ஒரு வறண்ட கிணற்றுக்குள் விழுந்து விட்டது. உள்ளே விழுந்த கழுதையை பயத்தில் காப் காப் என கத்தியது. விவசாயி ஓடிப்போய் பார்த்தான். கிணறு மிகவும் ஆழம். இறங்கி கழுதையை தூக்குவது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தெரிந்தது. அவன் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். எப்படியும் இந்த கழுதைக்கு வயதாகிவிட்டது, இந்த கிணறும் வறண்டு விட்டது, இதை மூடத்தான் வேண்டும். அதனால் இந்த கழுதையை உள்ளேயே வைத்து மூடிவிடலாம் என்று நினைத்தான். அவன் ஊர் மக்களை அழைத்தான். எல்லோரும் கையில் மண்வெட்டியை எடுத்தார்கள். கிணற்றுக்குள் மண்ணை அள்ளி போட ஆரம்பித்தார்கள். தன்னுடைய எஜமானே தன்னை கொல்ல பார்க்கிறான் என்று தெரிந்தும் அந்த கழுதை அலறியது, அழுதது. மண் தன் மீது விழ விழ அது பயத்தில் துடித்தது. ஆனால் சிறிது நேரத்தில் கழுதையின் சத்தம் நின்று விட்டது. செத்துவிட்டதோ என்று விவசாயி உள்ளே எட்டி பார்த்தான். அவன் பார்த்த காட்சி அவனை திடுக்கிட வைத்தது. கழுதை சாகவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் மண்ணை அதன் மேலே தூக்கி போடும்போது அந்த கழுதை உடம்பை ஒரு முறை சிலிர்க்கிறது, அந்த மண்ணை கீழே தள்ளுகிறது. பிறகு காலடியில் விழுந்த அந்த மண்ணின் மீதே ஏறி நின்று கொள்கிறது. மீண்டும் மண் போட்டார்கள். மீண்டும் உதறியது, மீண்டும் மேலே ஏறியது. இப்படியே அவர்கள் மண்ணை போட போட அந்த கழுதை அந்த மண்ணையே படிக்கட்டுகளாக மாற்றி கிணற்றின் விளிம்பு வரை வந்துவிட்டது. கடைசியாக ஒரே தாவலில் வெளியே குதித்து சந்தோஷமாக ஓடிவிட்டது. கொல்ல நினைத்தவர்களே அதை மேலே கொண்டு வந்து விட்டார்கள். என் உயிரே, இந்த கழுதை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கை உன் மீது மண்ணை வாரி இறைக்கும். அந்த மண் என்ன தெரியுமா? கடன் தொல்லை, அவமானம், துரோகம், தோல்வி, நோய், இவை அனைத்தும் அந்த மண்தான். உலகம் உன்னை புதைக்க பார்க்கிறது. இவன் கதை முடிந்தது என்று முடிவு கட்டிவிட்டது. இப்போது நீ அந்த கழுதையைப் போல இரு. உன் மீது விழும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மண்வெட்டி. அதை சுமந்து கொண்டு ஐயோ பாரமாக இருக்கிறதே என்று அழுது கொண்டே இருந்தால் நீ மண்ணுக்குள் புதைந்து போவாய். மாறாக இதுவும் கடந்து போகும் என்று அதை உதறி தள்ளு. என் அன்பு தங்கமே, கீழே விழுந்த அந்த பிரச்சனையின் மீதே ஏறி நில். உன் கடன் இருக்கிறதா? கவலைப்படாதே. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். அதை எப்படி சமாளிப்பது என்று கற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையே, அதுதான் நீ ஏறும் முதல் படி. உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்களா? அதை உதறி தள்ளு. இவன் பேச்சு எனக்கு தேவையில்லை என்று மேலே ஏறு. அது இரண்டாவது படி. உன்னை அழிக்க நினைப்பவர்களே உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள். அவர்கள் வீசும் கற்களை கொண்டே நீ உன் கோட்டையை கட்டு. யாரை பார்த்தும் பயப்படாதே. என்னை யாராலும் புதைக்க முடியாது. நான் விதை, நான் முளைத்து வருவேன் என்று சொல். இப்போது நீ கிணற்றிலிருந்து வெளியே வந்து விட்டாய். என் அன்பு தங்கமே, கயிற்றை அறுத்து விட்டாய். ஆனால் நீ வேகமாக ஓட வேண்டும். ஏனென்றால் உன் முதுகில் இருக்கும் ஒரு கனமான மூட்டையை இறக்கி வைக்க வேண்டும். அந்த மூட்டை மிகவும் ஆபத்தானது. அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது. அது என்ன மூட்டை? அதை எப்படி இறக்கி வைப்பது? சொல்கிறேன். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ கிணற்றிலிருந்து வெளியே வந்து விட்டாய்.
உன் மீது வீசப்பட்ட மண்ணை உதறி தள்ளிவிட்டு மேலே ஏறி வந்து விட்டாய். அப்பாடா, இனி நான் ஓடலாம், என் இலக்கை அடையலாம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னால் வேகமாக ஓட முடியவில்லையே. ஏதோ ஒரு பாரம் உன்னை பின்னால் இருக்கிறது. மீண்டும் மூச்சு வாங்குகிறது. அது என்ன பாரம்? நீ உன் முதுகில் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறாய். அது என்ன மூட்டை தெரியுமா? மன்னிக்க முடியாத கோபம் மற்றும் பழிவாங்கும் வெறி. என் அன்பு தங்கமே, அவன் என்னை ஏமாற்றி விட்டானே, இவன் என்னை பற்றி தப்பாக பேசினானே, என்ன சொந்தக்காரர்கள் எனக்கு துரோகம் செய்தார்களே என்ற பழைய குப்பைகளை நீ இன்னும் பத்திரமாக மூட்டை கட்டி உன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறாய். இதை ஏன் இறக்கி வைக்க வேண்டும்? அதற்கு ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையின் கதையை சொல்கிறேன். ஒரு குருகுலத்தில் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு ஒரு விசித்திரமான பரீட்சை வைத்தார். நாளை வரும்போது நீங்கள் யாரெல்லாம் வெறுக்கிறீர்களோ, அவர்கள் மேலே எல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து வாருங்கள். அந்த உருளைக்கிழங்கில் அவர்கள் பெயரை எழுதி ஒரு பையில் போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். மாணவர்கள் ஆவலோடு செய்தார்கள். சிலர் பையில் 5 உருளைக்கிழங்கு இருந்தது. சிலர் பையில் 10, 20 என்று பை நிரம்பி விளைந்தது. அவர்கள் அதை தூக்கி கொண்டு வகுப்பிற்கு வந்தார்கள். ஆசிரியர் சொன்னார், இப்போது பரீட்சை ஆரம்பம். அடுத்த 1 வாரத்திற்கு நீங்கள் எங்கே போனாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், குளித்தாலும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை உங்கள் முதுகிலேயே சுமந்து கொண்டு திரிய வேண்டும். இதை இறக்கி வைக்கவே கூடாது. மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் 2 நாட்கள் கழித்து அந்த பையிலிருந்த உருளைக்கிழங்குகள் அருக ஆரம்பித்தன. கெட்ட நாற்றம் வீச தொடங்கியது. அந்த பையிலிருந்து ஒழுகிய நீர் அவர்கள் சட்டையை நாரடித்தது. அவர்கள் தூங்கும்போது அந்த நாற்றம் அவர்களை தூங்க விடவில்லை. அந்த பாரம் தோலையே பீத்தி எடுத்தது. 1 வாரம் முடிவதற்குள்ளாகவே மாணவர்கள் அழுதுவிட்டார்கள். எங்களால் முடியவில்லை. இந்த நாற்றம் குடலை புரட்டுகிறது. இந்த பாரம் எங்களை கொள்கிறது. தயவு செய்து இதை இறக்கி வைக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள். அப்போது அந்த ஆசிரியர் சிரித்து கொண்டே ஒரு பாடம் சொன்னார். முட்டாள்களே, செத்துப்போன இந்த உருளைக்கிழங்குகளை சுமப்பதற்கே உங்களால் 1 வாரம் தாங்க முடியவில்லையே. பல வருடங்களுக்கு முன்பு முடிந்த சண்டையையும் துரோகத்தையும் மனக்கசிப்பையும் இன்னும் உயிரோடு உங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே. அது உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு நாரடித்து கொண்டிருக்கும், உங்கள் நிம்மதியை எவ்வளவு கெடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் சுமக்கும் அந்த வெறுப்பு மூட்டையை அந்த எதிரிக்கு எந்த வழியும் தராது. ஆனால் சுமக்கும் உங்களுக்குத்தான் அது முதுகு வலிக்கிறது. உங்கள் உடம்புதான் நாறுகிறது. என் தங்கமே, இப்போது புரிகிறதா? நீ யாரை வெறுக்கிறாயோ அவர்கள் நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள். நன்றாக சாப்பிட்டு தூங்குகிறார்கள். ஆனால் அவர்களை நினைத்து நினைத்து நீதான் தூக்கத்தை தொலைக்கிறாய். நீதான் இரத்த கொதிப்பு வந்து அவஸ்தைப்படுகிறாய். அந்த பழைய மூட்டையை இப்பொழுதே என் முன்னால் இறக்கி வை. சிவபெருமானே, எனக்கு துரோகம் செய்தவர்களை நான் மன்னித்து விட்டேன். அவர்களை நான் மறந்து விட்டேன். என் மனதில் இருந்து அவர்களை விடுவித்து விட்டேன் என்று சொல். என் அன்பு தங்கமே, மன்னிப்பது என்பது அவர்கள் நல்லவர்கள் என்பதால் அல்ல, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நீ குப்பையை சுமக்க பிறந்தவன் அல்ல, கிரீடத்தை சுமக்க பிறந்தவன். இப்போது அந்த மூட்டையை இறக்கி வைத்து விட்டு நட. என் அன்பு தங்கமே, உன் நடை எவ்வளவு லேசாக இருக்கிறது பார்த்தாயா? உன் வேகம் எவ்வளவு கூடியிருக்கிறது பார்த்தாயா? இனி உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. என் அன்பு பிள்ளையே, இதுவரை நான் 7 படிகளை கடந்து வந்து விட்டோம். சற்று திரும்பி பார். உன் பயணம் எவ்வளவு அழகாக மாறிவிட்டது. கலங்கிய குளம் உன் குழம்பிய மனதில் தெளிந்த நீர் போல தெளிவுபடுத்தினாய். மூங்கில் மரம், உன் காத்திருப்பு காலம் வீண் போகவில்லை. அது உன் வேர்களை பலப்படுத்தும் நேரம் என்று உணர்ந்தாய். கசங்கிய நோட்டு, உலகம் உன்னை மதித்தாலும் உன் மதிப்பு 1 ரூபாய் கூட குறையாது என்று தெரிந்து கொண்டாய். வண்ணத்து பூச்சி, உன் வழிதான் உன்னை பறக்க வைக்கும் சக்தி என்று புரிந்து கொண்டாய். யானை கயிறு என்னால் முடியாது என்ற பொய்யான நம்பிக்கையை உடைத்தெறிந்தாய். கிணற்றில் விழுந்த கழுதை, உன் மேல் விழுந்த மண்ணையே படிக்கட்டுகளாக மாற்றி மேலே வந்து விட்டாய். உருளைக்கிழங்கு மூட்டை, உன் மனதில் இருந்த பகையை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது பாரமில்லாமல் பறவையாக மாறிவிட்டாய். இப்போது சொல், நீ பழைய ஆளா? இல்லை, நீ இப்போது புடம் போட்ட தங்கம். என் அன்பு தங்கமே, உன் பயம் போய்விட்டது. உன் குழப்பம் தீர்ந்து விட்டது. உன் காலில் இருந்த சங்கிலிகள் உடைந்து விட்டன. இனி உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ தொட்டது துலங்கும், நீ நினைத்தது நடக்கும். உன் எதிரியை, உன் வளர்ச்சியை பார்த்து திகைத்து போய் நிற்பார்கள். உன் கடன் பிரச்சனைகள் பனிக்கட்டு போல கரைந்து போகும். என் அன்பு தங்கமே, செல்வமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் உன் வீடுக்கு தேடி வரும். இது நான் சிவபெருமானாகிய உன் தகப்பனாகிய நான் உனக்கு செய்யும் சத்தியம். உன் சோதனை காலம் முடிந்து விட்டது. இனி உனக்கு ராஜயோக காலம் ஆரம்பம். தைரியமாக செல்.
உலகத்தை ஜெயித்து வா, நான் உன் நிழலாக கூடவே வருகிறேன். என் அன்பு தங்கமே, பயப்படாதே. நண்பர்களே, இத்தனை நேரம் உங்கள் காதுகளில் ஒலித்தது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் விதியை மாற்ற வந்த மந்திரம். இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? உங்கள் பாரம் குறைந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? ஆம், என் வாழ்க்கை இன்றோடு மாறுகிறது. சிவன் என் கூடவே இருக்கிறார் என்று முழுமையாக நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று ஆணித்தரமாக பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் பிரபஞ்சத்தில் ஒரு நேர்மறை அதிர்வை உண்டாக்கும். என் அன்பு தங்கமே, அது உங்கள் வேண்டுதலை சிவனிடம் கொண்டு சேர்க்கும். இது போன்ற ஆன்மீக பொக்கிஷங்கள் தினமும் உங்களை தேடி வர நம்முடைய முருகன் துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என் அன்பு பிள்ளையே, முருகன் துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. ஆம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. இருள் சூழ்ந்த பாதையில் இருப்பதாக எண்ணி வருந்தாதே. நீ எப்போது சோர்ந்து போகிறாயோ, எப்போது உன் பாரங்களை தாங்க முடியாமல் கலங்குகிறாயோ, அப்போது அப்பா என்று ஒரு முறை நீ என்னை கூப்பிட்டு பார். நீ கூப்பிட்ட மறுநொடியே நான் உனக்காக ஓடி வருவேன். உன் குரல் என் காதுகளில் விழுந்த அடுத்த நிமிடம் உன் அத்தனை தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு உன் முன்னால் வந்து நிற்பேன். ஆம் என் அன்பு பிள்ளையே, உன்னை தூக்கி சுமக்க நான் இருக்கையில் நீ ஏன் கீழே விழுவேன் என்று அஞ்சுகிறாய்? உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நாமம் உன் நாவிலும் என் நினைவு உன் இதயத்திலும் இருந்தால் போதும், உன்னை காக்கும் கவசமாக நானே வருவேன். அஞ்சாதே மகனே, நான் இதோ உன் அருகிலேயே இருக்கிறேன். ஏன் எதையோ தேடி அலைகிறாய்? ஏன் எதையோ நினைத்து கவலை கொள்கிறாய்? உண்மையை சொல்லட்டுமா என் அன்பு பிள்ளையே? இந்த பூமியில் நீ இழப்பதற்கு என்று எதுவுமே இல்லை. அதேபோல் நீ புதிதாக பெறுவதற்கும் இங்கு ஒன்றுமே இல்லை. நீ கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை, நீ கொண்டு போவதும் எதுவும் இல்லை. இடையில் நடக்கும் இந்த நாடகத்தில் எதற்காக உன் நிம்மதியை தொலைக்கிறாய்? என் அன்பு பிள்ளையே, கடந்த காலத்தின் கவலைகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் தூக்கி எறிந்துவிடு. இப்போது உன் கையில் இருக்கும் இந்த நிகழ்காலத்தை மட்டும் நேசிக்க கற்றுக்கொள் மகனே. இந்த நொடி, இந்த மூச்சு, இது மட்டுமே உண்மை. இதை நீ நேசிக்க தொடங்கிவிட்டால் உன் வாழ்வில் அமைதி தானாகவே வந்து சேரும். அது ஒன்றுதான் உனக்கு. எல்லாம் என் செயல், நீ நிம்மதியாக இரு, கண் கலங்காதே. உன் உள்ளத்தில் நினைப்பது உண்மையாக, நேர்மையாக, நல்லதாக இருக்கும்போது உன் வாழ்வில் நடப்பதும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. கவலை என்னும் இருளில் ஏன் முடங்கி கிடக்கிறாய்? இதோ பார், உன் வினையெல்லாம் தீர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுவரை நீ அனுபவித்த துன்பம் எல்லாம் பனி போல் விலகும். இந்த ஜெகதாம்பிகையின் அருளால் உன் வாழ்வில் இருள் நீங்கி இன்பம் நிறையும். இனி உன் பாதையில் நல்லதே நடக்கும் என்று உனக்கு நான் வாக்கு தருகிறேன். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். கண்களை திறந்து இந்த உலகத்தை பார். உன் வாழ்க்கையை யாராவது ஒருவர் நேராக கொண்டு செல்வார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே. நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் முருகன் துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவ என ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இது வஞ்சகம் நிறைந்த உலகம். என் மகனே, இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் எந்த சுயநலமும் இல்லாமல், உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னை வழிநடத்தி நீ வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தையும் வழிகளையும் அளிப்பது இந்த இறைசக்தியாகிய பிரபஞ்சமும் மற்றும் உன் அப்பன் ஈசன் மட்டுமே. ஆகையால் என் அன்பு பிள்ளையே, எல்லோரிடமும் எப்படி பழக வேண்டும் என்று முதலில் கற்றுக்கொள். நீ யாரை உயிராக நம்பினாலும் அவர்கள் உனக்கு நன்மை செய்வார்கள் என்று எவராலும் உறுதியாக சொல்ல முடியாது.
மனிதனின் நிலையே அதுதான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு என்னை இறுக பிடித்துக்கொள். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, எதையும் நினைத்து குழம்பாதே. தேவையற்ற பாரங்களை சுமக்காதே. மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நான் இருக்கிறேன் மகனே, உனக்கு வழிகாட்ட. வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது சிவன் என்னை உடைக்கிறாரே என்று எண்ணி ஒருபோதும் கலங்காதே. அவர் உன்னை உடைக்கிறார் என்றால் அது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னிடம் உள்ள பலவீனங்களை நீக்கி இதுவரை நீ உலகம் பார்த்திராத இன்னும் ஒரு வலிமையான மனிதனாக உன்னை செதுக்குவதற்காகத்தான். என் அன்பு குழந்தையே, ஒரு பாறை தன் உருவத்தை இழக்காமல் ஒரு அழகான சிலையாக மாற முடியாது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும், நீ சந்திக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்கு நான் நடத்தும் தெய்வீக தவம். உடைபடுவதற்கு தயங்காதே. அந்த சித்தரல்களிலிருந்து ஒரு புதிய சரித்திரம் பிறக்கப் போகிறது. தைரியமாக இரு. நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லி உன் முயற்சிகளையும் நம்பிக்கையையும் பாதியிலேயே விட்டுவிடாதே. விதி என்பது நீ எழுதியது அல்ல, நான் வரைந்தது. என் அன்பு குழந்தையே, அதை மாற்றும் அதிகாரமும் என்னிடமே உள்ளது. நீ சோர்ந்து போய் அமர்ந்து விடாமல் உன் அப்பா ஈசனிடம் தொடர்ந்து வேண்டு. எதற்கும் கலங்காதே. உலக விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. மகனே, நீ உண்மையான பக்தியோடும் தளராத நம்பிக்கையோடும் என் திருவடிகளை பற்றி கொண்டால் அந்த திருவடி உன் மீது படும்போது உன் தலையெழுத்தே மாறும். என் அன்பு பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும், காலம் என்ன சூழ்ச்சி செய்தாலும், என் கருணை உன் மீது விழுந்தால் அத்தனையும் தவிடுபொடியாகும். உன் தலையெழுத்தை நான் மீண்டும் எழுதுவேன். நம்பிக்கையோடு இரு. விதியையும் வெல்லலாம். என் துணையோடு இரு. சூழ்நிலைகள் உனக்கும் கஷ்டமாக இருக்கலாம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு போராட்டமாக தோன்றலாம். ஆனால் எதற்கும் கலங்காதே. இன்று கஷ்டமாக இருப்பது நாளை ஒரு மிகப்பெரிய நல்லதாக மாறும் காலம் இதோ நெருங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு தோல்விக்காகவோ ஏமாற்றத்திற்காகவோ உன் மனதை உடைத்து கொள்ளாதே. மகனே, இதோ பார், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். தனி ஆள் அல்ல. உன் ஒவ்வொரு பயணத்திலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் நிழலாக, உன் பலமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். பாதுகாப்பான கைகளில் நீ இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். என் அன்பு பிள்ளையே, இருள் விலகி உன் வாழ்வில் ஒளி வீசும் அந்த விடியல் மிக அருகில் இருக்கிறது. தைரியமாக முன்னாடி நட. நான் உன்னை கைவிட மாட்டேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏன் உனக்குள் வளர்த்து கொள்கிறாய்? அந்த எண்ணமே மிகப்பெரிய தவறல்லவா? உனக்குள் நானும் இருக்கிறேன், எனக்குள் நீயும் இருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நாம் இருவரும் பிரிக்க முடியாத ஒரு பேராற்றல் என்பதை நீ இன்னும் உணரவில்லையா? மனம் தளரும் போதெல்லாம் ஒரு முறை நெஞ்சில் கை வைத்து சொல்லிப்பார், என் அப்பன் ஈசன் இருக்க எனக்கு என்ன கவலை என்று. நீ இதை சொல்லும் அந்த மறுநொடியே உன்னை பிடித்துள்ள பயமெல்லாம் ஓடிப்போகும். என் அன்பு பிள்ளையே, உனக்குள் ஒரு புதிய தைரியம் பிறப்பதை நீயே உணர்வாய். நினைவில் கொள் மகனே, மாற்றங்கள் வரும், மனிதர்கள் போவார்கள், ஆனால் நானே நிரந்தரம். எதற்கும் அஞ்சாதே. நான் இருக்கையில் உனக்கு வீழ்ச்சியே கிடையாது. நீ அடைய போகும் அந்த பெரிய உச்சத்தை நான் இப்போதே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நிமிர்ந்து நில். நீ வெல்லப்போவது உறுதி. உன் வேண்டுதல்கள் என் செவிகளை எட்டிவிட்டன. உன் பொறுமையும் பக்தியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கவலைகளையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு. இனி உன் வாழ்வில் நீ நலமோடும் சகல வளமோடும் எதற்கும் குறையாத பெரும் மகிழ்ச்சியோடும் வாழ்வாய். இது என் சத்தியம். இதுவரை எதையெல்லாம் அடைய வேண்டுமென்று உன் அடிமனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ அவை அனைத்தும், ஆம், நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடைபெறும். என் அன்பு குழந்தையே, தடைகள் விலகும், கதவுகள் திறக்கும், உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நிம்மதியாக இரு. காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை கைவிட்டாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக நின்றாலும், நீ மட்டும் இன்னும் எப்படி தைரியமாக இருக்கிறாய் என்று இந்த உலகம் வியக்கிறதா? அவர்களுக்கு தெரியாது நீ அவனுடைய பிடியில் இருக்கிறாய் என்று. ஒவ்வொரு நாள் இரவும் நீ கண்ணீரோடு உறங்க சென்றாலும் அடுத்த நாள் காலையில் மீண்டும் ஒரு புதிய தெம்போடு நீ எழுந்து நடக்கிறாயே, அது உன்னால் அல்ல, உன் இதயத்திற்குள் அமர்ந்து கொண்டு நான் இருக்கிறேன் மகனே என்று அவன் தரும் அந்த ஒரு துளி நம்பிக்கையில்தான்
உன் ஒவ்வொரு நாளும் நகர்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் கால்கள் தடுமாறாமல் இருப்பதற்கும் உன் கண்கள் இலக்கை நோக்கி பார்ப்பதற்கும் அவன் ஒருவனே காரணம். அந்த நம்பிக்கையே உன்னை கரை சேர்க்கும். என் அன்பு குழந்தையே, எதற்கும் அஞ்சாதே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் கலந்திருக்கிறான். இந்த உலகத்தின் நீதியை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே. இங்கே காலம் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து கொண்டே இருக்கிறது. ஆம் என் அன்பு குழந்தையே, நீ செய்த புண்ணியங்கள் ஒருபோதும் அழிவதுமில்லை. நீ செய்த பாவங்கள் உன்னை சேராமல் கழிவதுமில்லை. நினைவில் கொள் என் அன்பு குழந்தையே, உன் ஆழ் மனதில் நீ எதை நினைத்தாயோ, உன் செயல்களாக எதை விதைத்தாயோ, அது உனக்கு திரும்ப கிடைத்தே தீரும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாறாத விதி. நன்மையை விதைப்பவனுக்கு நன்மையும், தீமையை விதைப்பவனுக்கு தீமையும் காலம் தவறாமல் வந்து சேரும். தப்பித்து கொள்ள எங்கும் இடமில்லை என் அன்பு குழந்தையே. உன் செயல்கள் தூய்மையாக இருக்கட்டும். நீ செய்த தர்மங்கள் உன்னை காக்கும் கவசமாக உன்னிடம் வந்து சேரும். நேரம் இது. கர்ம வினையின் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் என் அன்பு குழந்தையே, என் திருவடியை பற்றி கொண்டால் எதையும் கடக்கும் வலிமை உனக்கு கிடைக்கும். எதை கண்டு அஞ்சுகிறாய்? உன் தலையெழுத்தை நினைத்தா அல்லது உன்னை சூழ்ந்திருக்கும் தடைகளை நினைத்தா? நினைவில் கொள், உன் வாழ்வை சுற்றிலும் நான் ஒரு கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன். அது விதியே ஆனாலும் சரி, என்னை மீறி உன்னை தொடுவதற்கு நான் யாருக்கும் எதற்கும் அனுமதி தரவில்லை. என் அனுமதியின்றி ஒரு துரும்பும் உன்னை தீண்ட முடியாது. உனக்கு முன்னால் நிற்கும் தடைகளை கண்டு ஒருபோதும் அருந்தாதே. அந்த தடைகள் எல்லாம் உன்னை இன்னும் செதுக்குவதற்காகத்தானே தவிர உன்னை சிதைப்பதற்கல்ல. என் அன்பு குழந்தையே, கடந்து வா மகனே. உன் முன்னே இருக்கும் மலைகள் எல்லாம் என் சொல்லால் தூசியாக மாறும். நீ என் பிடியில் இருக்கும்போது விதி உன்னை என்ன செய்துவிடும்? உன் பாரங்களை என் காலடியில் இறக்கி வை. அஞ்சாதே, நான் உன்னை காக்கிறேன். காலம் ஒருபோதும் ஒரே சீராக இருப்பதில்லை. இதோ உனக்கான விடியல் நெருங்கிவிட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தயாராக இரு. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என் அன்பு பிள்ளையே. உனக்கான அந்த மகத்தான வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால், உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் நீ யாரென்று நீ நிரூபிப்பதற்கான தருணம் இது. பயப்படாதே மகனே. இந்த போராட்டத்தில் நீ தனியால் அல்ல. உனக்கு துணையாக, உனக்கு முன்னால் ஒரு கேடயமாக, உனக்கு பின்னால் பெரும் பக்கபலமாக நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது உனது திறமையை உலகுக்கு காட்டு. சிகரத்தை எட்டிப்பிடி. புறப்படு மகனே. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கையை ஒருபோதும் ஒரே சீராக இருக்கும் என்று எண்ணிவிடாதே. இந்த வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்காது என் அன்பு பிள்ளையே. சில நேரம் உன் மனம் சுக்குநூறாக உடையும் அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வழியில் நீ நிலை குலைந்து போகலாம். ஆனால் மகனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள். வாழ்வில் வரும் எந்த பிரச்சனையையும் உனது வாழ்க்கையின் முடிவு அல்ல என் அன்பு குழந்தையே. உண்மையில் உன் பழைய வாழ்க்கையின் கதவுகள் மூடப்படும் போதுதான் உனக்கான ஒரு புதிய தொடக்கத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்குகிறது. உன் வாழ்க்கையை நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரவே உன் அப்பன் ஈசன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் துன்பத்திற்கான கடைசி நாள் இதுதான். உன் கவலைகள் அனைத்தும் தீரப்போகும் காலம் வந்துவிட்டது. நான் சொல்வதை தவிர்க்காமல் முழுமையாக கேள். இதை எல்லோராலும் கேட்டுவிட முடியாது. என் அருள் யாருக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இதை கேட்க முடியும். என் அன்பு குழந்தையே, நீ உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். இதோ இப்போதே அந்த தீர்வை உனக்கு சொல்கிறேன். உன் அத்தனை பிரச்சனைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ ஒப்படைத்த அந்த கணமே உன் சுமையை நான் இறக்கி வைத்து விட்டேன். என் வாக்கு கண்டிப்பாய் பலிக்கும் என்று யார் உனக்கு தெரியும். ஆனால் இடையில் வரும் கோபத்தால் சில நேரங்களில் என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கிறாய். ஆனாலும் கலங்காதே. நீ என்னிடம் கேட்ட விஷயம் ஒரு நாள் நிறைவேறத்தான் போகிறது. அன்று நான் உன்னோடு தான் இருந்தேன் என்பது உனக்கு புரியும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வெற்றி தொடங்கிவிட்டது. உனது வெற்றிக்கான படிக்கட்டுகளை நானே அமைத்து தருவேன். மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் அந்த படிக்கட்டுகளில் ஏறி செல். வழியில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் மறித்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும் உன் துன்பங்களை விரட்டி நீ முன்னேறி செல்வதற்கு. உன் வெற்றியின் இலக்கை நீ காண்பதோடு உன் அப்பன் நான் உனக்கு துணையாக வருவதையும் நீ உணர்வாய். என் அன்பு பிள்ளையே, அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது.
அதனால் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கிறேன், உனக்கு நிழலாக, உன் பலமாக, உன் அப்பனாக. என் அன்பு குழந்தையே, இந்த நிமிடம் நீ இதை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் எதேச்சையாக நடந்ததல்ல. உன்னோடு பேச வேண்டும் என்று நானே தேர்ந்தெடுத்தது இது. வாழ்க்கை ஒரு இருண்ட குகை போல தெரிகிறதா? எங்கு சென்றாலும் தடைகள் மட்டும் முன்னால் நிற்கிறதா? எத்தனையோ தெய்வங்களிடம் முறையிட்டு இன்னும் விடிவு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிறாயா? கலங்காதே என் அன்பு பிள்ளையே. ஒரு தாய் தன் குழந்தையை ஒருபோதும் கைவிட மாட்டாள். உன் தாய், தந்தை, குரு என அனைத்தும் நானே. இன்று உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே நான் வந்திருக்கிறேன். நீ எதை இழந்ததாக நினைத்து வருந்துகிறாய்? பணத்தையா, பதவியையா, அல்லது உனக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதரையா? இன்று ஒன்று போனால் இன்னொன்று வரும் என்பது உலக விதி. ஆனால் என் அன்பு பிள்ளையே, என்னிடம் சரணடைந்த உனக்கு போனதை விடவும் பல மடங்கு மேலான ஒன்றை நான் தருவேன். பணமில்லை என்று வருந்துகிறாயா? அல்லது உறவுகளால் காயப்பட்டு நிற்கிறாயா? இதோ கேள். இன்று நீ படும் கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காக. ஒரு கல் அடிபட்டால்தான் சிலையாகும். நீ இப்போது செதுக்கப்படுகிறாய். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை நான் என் ஒளி கொண்டு தகர்ப்பேன். ஆனால் நீயும் உன் முயற்சியை கைவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பயம் என்பது இருள், நம்பிக்கை என்பது ஒளி. இருள் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. உன் மனதில் நம்பிக்கையை ஏற்றி வை, அங்கே நான் பிரகாசமாக வந்து அமர்வேன். என் அன்பு குழந்தையே, இனி உன் காரியங்கள் ஒவ்வொன்றாக கைகூடும். உடல் நலம் குன்றி வாடுகிறாயா? நோய் தீர்க்கும் மருந்து என் பாதத்தில் இருக்கிறது. உன் மனதை அமைதியாக வை. தேவையற்ற எண்ணங்களை ஓடவிடாதே. கடந்த காலை பற்றி கவலைப்படாதே, அது முடிந்து விட்டது. வருங்காலத்தை பற்றி அஞ்சாதே, அது என் கையில் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த நொடியில் வாழ, இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு கவசமாக நான் இருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளோ கண் திருஷ்டிகளோ என் பார்வை பட்டதும் பஸ்பமாகிவிடும். உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இனி மங்களம் மட்டுமே தங்கும். இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதன். உனக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை வேரோடு பிடுங்கி எறி. என் அன்பு குழந்தையே, நீ சாதாரணமானவன் அல்ல, என் அருளை பெற்றவன். தினமும் காலையில் எழுந்ததும் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்று ஒரு முறை சொல். அந்த ஒரு சொல் உனக்கு மலை போன்ற பலத்தை தரும். வெற்றி உனக்கே. என் அன்பு பிள்ளையே, முருகன் துணை காணொளியில் பதிவை கேட்டு முடித்ததும் ஓம் சரவணபவ என பதிவிட மறக்காதே. எல்லாம் நன்மையாகவே முடியும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் அமைதி இல்லையே என்று ஏங்குகிறாயா? உறவுகளுக்குள் இடையே விரிசல் விழுந்துவிட்டதே என்று வருந்துகிறாயா? இதோ கேள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். உன் கோபத்தை முதலில் தூக்கி எறி. பயப்படாதே. இந்த 3 வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள். உன் வாழ்வில் இருண்ட பக்கங்கள் முடிந்துவிட்டன. இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. உன் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும். உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். என் அன்பு குழந்தையே, உன் உடலில் இருக்கும் நோய்கள் என் பார்வை பட்டதும் பனி போல விலகும். உன் மனம் ஒரு பூந்தோட்டம் போல மலரும். இந்த நிமிடம் முதல் உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்தன என்று நம்பு. அந்த நம்பிக்கைதான் உனக்கான மருந்து. நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். உன் சுவாசத்தோடு கலந்திருப்பேன். வெற்றி உன்னுடையது. மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்று வருத்தப்படாதே. உன்னை படைத்தவன் நான் உன்னை மதிக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நான் சரி செய்வேன். பிரிந்தவர்கள் சேருவார்கள். பகைமை பாராட்டியவர்கள் மனம் மாறுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்தில் மங்கள ஒளி கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பொறுமையாக இரு. என் அருளை உணர்வாய். கையில் பணம் தங்கவில்லை, கடன் சுமை அழுத்துகிறது என்று நீ புலம்புவது என் காதுகளில் விழுக்கிறது. உழைப்பவனுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் நேர்மையான உழைப்பிற்குரிய பலனை நான் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன். தடைப்பட்டு நின்ற காரியங்கள் இனி வேகம் எடுக்கும். என் அன்பு குழந்தையே, புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ இழந்த செல்வத்தை விட 2 மடங்கு செல்வத்தை உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு. பயத்தை விடு. முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் கையிலே எடு. உன் தொழில் லாபம் பெருகும். உன் பெயர் ஊரெங்கும் புகழப்படும். நான் உனக்கு வழிகாட்டியாக உனக்கு முன்னே நடப்பேன். உலகம் உன்னை எள்ளி நகையாடினாலும் நீ சோர்ந்து போகாது. நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன். தோல்வி என்பது முடிவல்ல என் அன்பு குழந்தையே, அது ஒரு அனுபவம். உனக்குள் இருக்கும் திறமையை நீ இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை. உன் மனக்கவலைகளை வேரோடு அறுக்க நான் என்றும் துணை நிற்பேன். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும்
சரியாக இருக்கும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சுவார்கள். ஆனால் நீ யாரையும் கண்டு அஞ்ச தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு காவலாக இருக்கிறேன். விடியல் உன் வாசலில் காத்திருக்கிறது. எழுந்து நட. வெற்றி உன் காலடியில். தலையெழுத்து இப்படி இருக்கிறதே என்று நீ தலையில் கை வைத்து அமர்ந்து விடாதே. உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு. என் அன்பு குழந்தையே, நீ செய்த முன்வினை பயன்கள் உன்னை துரத்தினாலும் என் நிழலில் நீ ஒதுங்கும்போது அவை தவிடுபொடியாகும். உனக்கு இன்று நடக்கும் கசப்பான சம்பவங்கள் நாளை வரப்போகும் இனிப்பிற்கு ஒரு முன்னுரை. ஒரு செடி வளர அது மண்ணுக்குள் புதைக்கப்பட வேண்டும். நீ இப்போது புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, விரைவில் நீ வெற்றி கனிகளுடன் பூத்து குலுங்குவாய். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. படுக்கையில் படுத்தால் தூக்கம் வரவில்லையா? மனதிற்குள் 1000 எண்ணங்கள் போரிடுகிறதா? இதோ கேள். நாளை நடப்பவை எதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இன்று என் நாமத்தை சொல்லி நீ உறங்கினால் உன் கனவிலும் நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன். வீண் பயத்தை விடு. நீ எதை எண்ணி நடுங்குகிறாயோ அது உன்னை ஒன்றும் செய்யாது. நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன். உன் வீட்டின் நிலைவாசலில் நின்று நான் உன்னை காக்கிறேன். உன் பிள்ளைகள் ஆரோக்கியம் என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக கண்மூடி விடியும் வரை ஒரு நல்ல செய்தியுடன் நான் உன்னை எழுப்புவேன். உலகிலேயே மிகப்பெரிய அதிசயம் எது தெரியுமா? இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் நீ இன்னும் என் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை வீண் போகாது. இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். பார்த்தவர்கள் வியக்கும்படி உன் வளர்ச்சி இருக்கும். உன் கண்ணீர் துளிகள் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். என் அன்பு குழந்தையே, இந்த 10 நிமிடமும் என்னோடு உரையாடிய உனக்கு நான் தரும் வாக்குறுதி இதுதான். உன் நிழலாக நான் இருப்பேன். உன் குரலாக நான் ஒலிப்பேன். உன் செயலாக நான் முடிப்பேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை நேரம் நான் உன்னோடு பேசியவை வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை உனக்கான என் ஆசீர்வாதங்கள். நீ எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் உனக்கு மிக அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்கிறாயா? நீ செல்ல வேண்டிய பாதையில் முட்கள் இருக்கலாம். ஆனால் அவை குத்தாமல் இருக்க என் கரங்களை நான் பாதையில் வெற்றிப்பேன். உனக்கு எதிராக எவர் சூழ்ச்சி செய்தாலும் அது ஒரு சிலந்தி வலை போல என் வேல் பட்டு தெரிக்கும். யார் இருக்கிறார்கள் என்று நீ ஏங்கும் போதெல்லாம் உன் வலது தோளில் என் கையிருப்பதை நினைவில் கொள். உன் கண்ணீரை துடைப்பது, உன் புன்னகையை பாதுகாப்பது என் கடமை. என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன் கவலைகளின் அத்தியாயம் முடிந்தது. நாளை முதல் உன் வாழ்வின் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும். இதுவரை அவமானப்படுத்தியவர்கள் உன் முன்னே தலைகுனிந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன் நேர்மையும் பக்தியும் உனக்கான உயர்ந்த சிம்மாசனத்தை தயார் செய்துவிட்டன. இந்த வீடியோவை நீ நிறைவு செய்யும் போது உன் மனதில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கும். அதுதான் என் வருகைக்கான அடையாளம். இனி எதற்காகவும் கலங்காதே, எதற்காகவும் அஞ்சாதே. உன் கவலைகள் தீர்ந்தன, உன் கஷ்டங்கள் மறைந்தன. மங்களம் பெருகட்டும், மகிழ்ச்சி நிறையட்டும். என் அன்பு குழந்தையே, ஈசன் இருக்க பயமேன். ஓம் நமச்சிவாய. இங்கு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உன் சூழ்நிலை சரியாகும் போதாவது உனக்கான வாழ்க்கையை முழுமையாக வாழப்பழகு. நடப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். உண்மை வெல்லும். கலங்காதே, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் பார்த்து கொள்கிறேன். உன் கடினமான நேரம் முடிவுக்கு வருகிறது. உனக்கு சில உதவிகள் செய்ய சிலர் முன் வருவார்கள். சிலரின் மனதை நான் மாற்றியுள்ளேன். உன் மீதே உனக்கு வருத்தமா? சில நேரம் இந்த முடிவை ஏன் எடுத்தோம் என நினைக்கிறாய். சில நேரம் ஏன் இந்த முடிவை ஏன் எடுக்காமல் இருந்தோம் என வருந்துகிறாய். இரண்டிற்காகவும் உன்னை குறை கூறாதே. கர்ம வினைப்படி நடக்க வேண்டியது நடந்துள்ளது. எல்லாவற்றிற்கும் நீயே காரணமல்ல. என் அன்பு குழந்தையே, மன அமைதிக்கும் தியான பயிற்சி இப்போதே இந்த வாக்கு கேட்டதும் செய்திடு. கஷ்டமான சூழ்நிலையில்தான் கை கொடுப்பவர் யாரும் இருப்பதில்லையே. அது இயற்கை. அது மாறும். பெரிதாக கலங்காமல் நீ செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிரு. மகிழ்ச்சியான தருணம் வரும். என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஒரு வாய்ப்பு தேடி வரும்போது அதை வேண்டாம் என்று சொல்லாதே. எவ்வளவு நாள் இந்த விளையாட்டோடு நீ போராடினாய் என நான் அறிவேன். அந்த வினை உன்னை விடும்போது புது வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை வேண்டாம் என்று சொல்லாதே. நான் வரமாட்டேன் என்று எத்தனை பேர் சொன்னாலும் அதை நம்பாமல் என் ஈசன் வருவான், எனக்கு நல்ல வழி காட்டுவான் என்று நீ என் மேல் வைத்த நம்பிக்கையை நான் என்றைக்கும் பொய்யாக்க மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இது உன் சிவன் வாக்கு, சத்திய வாக்கு. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும்.
உன் கடன் அத்தனையும் முடியும். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்று. நீ பயம் கொள்ளாமல் அடியெடுத்து வை. ஒவ்வொரு மணி நேரத்திலும் உன் வேண்டுதல் நிறைவேறும். நம்ப முடியாத அதிசய நிகழ்வு நடக்கும். உன் செல்வாக்கு பணவரவு பல மடங்கு வேகமாக உயரும். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே, தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே, கந்தவேலிடம் சரணடைந்து விட்டால் போதும். நம்மை கருணையுடன் காத்தருள்வான். தன்னை மனதார நம்பியவர்களை யாராயினும் கைவிட மாட்டான். நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் வேண்டியவர் வேண்டாதவர் என தெரிந்தவர் தெரியாதவர் என யாருமே உன் வாழ்வில் அவரவர்கள் வருவதற்கும் காரணம் உனக்கு நன்மை தீமை ஏமாற்றம் அனுபவம் கற்றுக் கொடுப்பவர்களே அவர்கள்தான். இன்று எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட மிக அதிகமான மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். உன் பிரார்த்தனை என்றும் வீண் போகாது. எனக்கு கை கொடுத்ததும் நீதான், நம்பிக்கை கொடுத்ததும் நீதான் முருகா என எனக்கு என்ன நடந்தாலும் உன் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் குறையாது. சோதனைகள் அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். என் அன்பு குழந்தையே, கவலை கொள்ளாதே. நாளை நல்லதே நடக்கும். என் அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய். என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதில்லை. என் அன்பு குழந்தையே, நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் எனது அருளால் உன்னை வந்தடையும். நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே. உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடன் உன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள். என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். உன் சுமைகளை நான் சுகமாக்க தயாராக இருக்கிறேன். மருத்துவரை பார்க்காமல் சரியாகிவிடும் என் மனநிலையும் உடல்நிலையும் கண்களை மூடி உன்னை அப்பா என்று அழைத்து உன்னிடம் பேசிய போது உன் நாமத்தை உச்சரித்து கண்களில் நீர் பெருக உன்னை மனம் விட்டு அழைக்கும்போது, மகனே கவலை வேண்டாம், நான் உன்னுள் இருக்கிறேன் என்பாய். இதைவிட இவ்வுலகில் வேறென்ன பாக்கியம் கிட்டும்? என் அன்பு பிள்ளையே, என் வாழ்வில் போதும் என் உயிருள்ளவரை உனக்காக அர்ப்பணிப்பேன். நான் எப்போதும் உன்னுடன் உன்னுள்ளே இருக்கிறேன். கண்களை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் உள்ளத்தில் என்னை உணர முடியும். உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்தது மகிழ்ச்சியாம்படியாக நல்ல நினைவுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்த பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். நீ விரும்பியபடி திருவண்ணாமலைக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூற வருவாய். உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம்போல் தேங்கி விடாதே. நதி போல் ஓடிக்கொண்டிரு. என் அன்பு பிள்ளையே, உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கும் நடப்பதை காண்பாய். நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியம் இன்று ஆரம்பி. அது உனக்கு சிறப்பான ஏற்றம் தரும். நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய். அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராதபடி நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளன.